எல்லா புகழும் இறைவனுக்கே. ராகி களி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்மா. ஒரு 200 கிராம் ராகி எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா 3 தடவை உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி உண்டானில் போட்டு அரித்து நான் குக்கருக்கு மாற்றிருக்கிறேம்மா. 200 கிராம் ராகிக்கு மறுபடியும் சுத்தமான வாட்ரு 400 ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். 4 மணி நேரம் கழித்து மறுபடியும் குக்கரை அடுப்பில் வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு விசில் வந்தவுடனேயும் ஃபயரை ஸ்லோ பண்ணிக்கிறேன். அப்புறம் 3 விசில் வர்றதுக்காக வெயிட் பண்ணேன். அதை அப்படியே வச்சுட்டு லீவிங் பீரியடை கொடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன்மா. இது இந்த மாதிரி மெத்தேடு தான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணி நான் செஞ்சுக்கிட்டுருக்கேன். சிறுதானிய உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ராகி, கம்பு, சோளம், வரகு, தெனை, அதில் எத்தனை வெரைட்டி இருக்குது எல்லாமே இந்த மெத்தேடில் களியும் கூழும் செஞ்சு அது ஒரிஜினாலிட்டி போகாதுமா. அந்த மாவு போட்டு கிளறும்போது ஒரு பக்கத்தில் மாவுக்கு நின்று இரிட்டேட்டிங் கொடுக்கும். குழந்தைக்கு பெரியவங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுமா. இதே மெத்தேடை ஃபாலோ பண்ணுங்கள். நான் எப்போவுமே இந்த மெத்தேடை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மெத்தேடை மற்றவங்க யார் செஞ்சதாக நான் எந்த இதுலேயும் நான் பார்த்ததும் கிடையாது, கேட்டது கிடையாது. இது என்னுடைய ஒரிஜினல் மெத்தேடுமா. உள்ளே இருக்கிற 4 சென்ஸே வெளியே வர்ற அளவுக்கு அந்த வெள்ளை தெரியுது பாருங்கள். நல்லா வாசமான கும்முன்னு வீடு ஃபுல்லாக ஒரிஜினாலிட்டியான ராகியோட மனம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெந்த ராகியை ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம். அரைக்க ஆரம்பிக்கும் போது பாருங்கள், பின்னாடி ரிவர்ஸில் பல்ஸ் மோடு. இப்போ அதில் தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ ரன்னிங்கில் போகிறோம். இதை அரைச்சி வந்துருச்சு. இப்போ எல்லாமே அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன்மா. 50 கிராம் அரிசி எடுத்து நல்லா கழுவி இது சாப்பாடாக ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்கணும்மா. இப்போ களி செய்கிறதுக்கு அரிசி வெந்துக்கிட்டு இருக்குது. ரைஸ் இது பழைய ரைஸ்னால் குழஞ்சி வராமல் இருக்குது. ஆனால் நல்லா வெந்துருச்சுமா. குருணையெல்லாம் இல்லை பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம களிக்கின்றதுக்காக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த களிக்கு கழுவி எடுத்து வச்சுருக்கிற தண்ணி ஊற்றுறோம்மா. இது களி மிக்சியில் போட்டு ராகியை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த அரைச்சதை இந்த ரைஸோடு சேர்த்திக்கிறேன். சட்டுன்னு உங்களுக்கு ராகி களி கிடச்சிடும். இதுக்கு நீங்கள் போட்டு ஒரு ஆள் பிடிச்சிக்க, ஒரு ஆள் கிளற, அதுக்காகவே கஷ்டப்பட்டுட்டு இதை செஞ்சு சாப்பிட வேணான்னு இதை விட்டுறீங்க. நீங்கள் விடாமல் செஞ்சு சாப்பிட்ணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன்மா. கண்டிப்பாக நீங்கள் இதை வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணுமா. ரைஸ் நீங்கள் முதல்ல வடித்தது இருந்தால் கூட எடுத்து போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு நல்லா சூடாகி கொதி வரும்போது அந்த மிக்ஸி அரைச்சி வச்சுருக்கிற தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு இந்த ராகி களியை நம்ம கொட்டி திரும்பவும் அரைச்சதை ஊற்றி நம்ம கிளறுறோம். இப்போ இது டபுள் பாயிலிங் மெத்தேடாகிடுது. இப்போ உங்களுக்கே இது தெரிஞ்சிருக்கும். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, அது ரிலீவ் ஆகி உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்து பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே உடம்பெல்லாம் வெயிட்டை லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த டிப்பு, இந்த களி யூஸ் ஆகி வரும்னு நான் நினைக்கிறேன்னா அதுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், இது ஒருத்தர் மாவை போட்டு அதுக்கு உருண்டை உருண்டையாக விழுந்து அதை போட்டு இன்னொருத்தர் போட்டு கிளறி அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லையுமா. அவ்வளோதான் இந்த ஸ்டேஜு. இது டபுள் பாயிலிங் மெத்தேடு. அதனால நீங்கள் பயப்படாமல் நீங்கள் சாப்பிட்லாம்மா. கிளறியாச்சுமா. இந்த இடத்துல நம்ம உப்பு பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணியோட அளவு தெரியல, அது இதெல்லாம் உங்களுக்கு எதுவும் இருக்காது. இந்த ரைஸ் ரொம்ப என்னோடய அரிசி ரொம்ப பழைய அரிசி, அதனால் அது குழஞ்சி வராதுமா. இந்த இடத்துல உப்பு பத்தலை. இப்போ நான் பார்த்துட்டேன். ஃபயரு ஸ்லோவில் வச்சுட்டேன். இப்போ நான் கிளறி கொடுத்தாச்சுமா. இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், கீழே ஒரு இரும்பு பிளேட் கொடுத்து இப்போ இந்த வெந்ததை தூக்கி நம்ம மேலே வச்சுட்டோம். இப்போ கடைசி உங்களுக்கு ஃபைனலாக இதை நான் கிளறி காமிச்சிட்டு நான் மூடி வைக்கிறேம்மா. பாருங்கள், உப்பு போட்டதுமே களி தானே லூஸ் ஆகி வந்துடும். நம்ம கிளறியாச்சு. இப்போ சாதம் புழுங்கி வர்றதுக்காகவும் களி சாப்பாட்டோட மெர்ஜாகி வர்றதுக்காகவும் இப்போ நம்ம இது தம்மில் நம்ம வச்சுருக்கிறோம்மா. ரொம்ப ஈஸியான மெத்தேடு. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும், இதை ஃபாலோ பண்ணணும். இது எல்லாத்துக்கும் போய் சேரணுமா. எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி போய் அவங்களுக்கு
கிடைக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்மா. பிரியாணிக்கு மட்டுமா தம்மு, களிக்கும் கூட தம் தாம்மா. இரும்பு பிளேட்டு கொதிக்க வச்சுருக்கேன்னு தண்ணி ஊற்றி உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். இப்போ ஸ்லோ ஃபயரில் ஒரு 5 நிமிஷம் இருந்த பிற்பாடு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்மா. இப்போ இதை வெயிட் எடுத்துறேன்மா. தட்டை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எப்படி கொதி வாங்கிட்டு இருக்குதுன்னு. குட்டி குட்டியாக இல்லாமல் மாவாக இல்லாமல் நல்ல ஈவனாக வெந்து வந்திருக்கிற களியை பாருங்கள். இதை நம்ம இப்போ ஆற வச்சோம்னா இது உங்களுக்கு கெட்டியாயிரும். இப்போ நீங்கள் உருட்டை வரல எல்லாமே செஞ்சாச்சு, உருட்டை வரலைன்னு பயப்படாதீங்க. இப்போ இந்த கப் கேக்கு மாதிரி இந்த கப்பில் போட்டிருக்கேன். இப்போ இதை நான் வந்து திருப்பி விட்றேன். பாருங்க, கப் கேக்கு ரெடி ஆகிடுச்சுமா. டேஸ்ட்டு சும்மா ருசியாக அல்லதுங்கிற மாதிரி சீக்கிரம் செய்யக்கூடிய வேலை. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த குழி நிறையா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. நாங்கள் இந்த நல்லெண்ணெய்க்கு வெறும் நல்லெண்ணெய்க்கு பதிலாக எங்ககிட்டயே இந்த இட்லி பொடி இருக்கிறதுனால இதை கரைச்சி இப்போ இதில் நாங்கள் இதை ஊற்றிக்குவோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா அமைஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உருட்டை வெள்ளையே அப்படின்னு நினைக்காதீங்க. கப்பில் போட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிட்றது. இதை நான் ஆயில் இல்லாமையே நான் உங்களுக்கு உருட்டி காமிச்சிருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கப்பில் நீங்கள் சமம் பண்ணிவிட்டு திருப்பி கொட்டினீங்கன்னா போதுமா. ஈஸியாக சீக்கிரமாக ஒரு 30 நிமிஷத்துலேயே வந்து 2 நாளைக்கு தேவையான கூழும் களியும் உங்களுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் நைட்டு செஞ்சு சூடாக சாப்பிட்டுட்டு தண்ணி ஊற்றி மறாவது நாள் நீச்ச தண்ணியாக அதை நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். ரொம்ப சத்தானது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கம்மா. இது வந்து நைட்டு தான் செய்வோம். சுட சுட இந்த களியை செஞ்சு சூடாக அதுக்கு தகுந்த மாதிரி காயெல்லாம் போட்டு குழம்பு வச்சு மொச்சக்கீத்து குழம்பு வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறதுமா. அது மறாவது நாள் வந்துட்டு நைட்டு வந்து சூடாக சாப்பிட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்து மறாவது நாள் தயிரெல்லாம் ஊற்றி அது கரைச்சி குடிக்கிறதுக்கு பேர் தான் நீச்ச தண்ணிங்கிறது. இது வந்து உங்களுக்கு உருட்டுறதுக்கு வராதுன்னு பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு கப்பில் போட்டு திருப்பி விட்டீங்கன்னா போதுமா. கப்பு கைக்கு மாதிரி திரும்ப அழகாக வருமா. இப்படி வந்திருக்குது பாருங்கள். நான் நல்லெண்ணெய்க்கு பதிலாக எங்கள்கிட்ட இருக்கிற இட்லி பொடியை கலந்ததை நான் ஒரு இதில் போட்டிருக்கேன். அடுத்து இதில் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அழகாக இருக்கணுங்கிறதுக்காக 2 சுண்டைக்காய் வத்தலும் மயிர் மிளகாயும் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு நாங்கள் மேய்ச்சா இதுக்கு வச்சுருக்கிற குழம்பு வந்து பூண்டு குழம்புமா. நாங்கள் இப்போ லஞ்சு ரெடி. எங்களுக்கு இதுதான் இப்போ எங்களோட லஞ்சு. நாங்கள் லஞ்சு எப்படி இன்றைய சாப்பாடு எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பிளான் பண்ணி காமிக்கிறோம்மா. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். இன்னத்த லஞ்சுமா நான் செஞ்ச டபுள் பாயிலிங் மெத்தடில் செஞ்ச ராய் களிமா, மோர் மிளகாய், கொத்தமல்லி தழை சட்னி, பூண்டு குழம்பு, சுண்டை வத்தல். எங்களோட சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர் வர்றீங்களோ அந்த அளவுக்கு பல விஷயங்களும் பல தெளிவான நடைமுறைகளும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன்மா.